இங்கே நம்ம வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான சூழல் என்னன்னா, இந்த மேற்கு தொடர்ச்சி மலை தான் ரொம்ப முக்கியமானது. நமக்கு நாகர்கோயிலுக்கும் பெரிய தொடர்பு எந்த வடிவத்தில் இருக்குன்னா மேற்கு தொடர்ச்சி மலை தான். அதே மாதிரி நமக்கும் இந்த நாகங்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. அதனால முதல்ல அடிப்படையாக இங்கே நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. இந்த கோம்பை சுவாமிகள் அப்படின்னா இவங்கெல்லாம் எப்படி உருவாகுறாங்க? இப்போ நாங்கள்லாம் உங்களை மாதிரி 3 வேளை சாப்பிட்டு 3 வேளை குளிச்சுட்டு நல்ல எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கிட்டு என்ன வேணாலும் பேசிக்கிட்டு என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டு கடைசியில் மன்னிக்கிறதுக்கு கடவுள் ஞானின்னு ஒருத்தன் இருக்கிறாங்கிற ஒரு செயலில் நிறைய பேர் இருந்தோம்ல. அதே மாதிரி தான் நாங்களும். எங்களுடைய சிஸ்டமெல்லாம் அப்படியே உங்களை மாதிரியே தான். நம்ம வாழ்க்கையில் நமக்கு கல்வி, நமக்கு கிடைக்கப்பட்ட உடை, நமக்கு கிடைக்கப்பட்ட உணவு எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு சாதகமாக, நமக்கு தேவையாக, நமக்கான விஷயமாக தான் எல்லாமே இருக்குது. நம்மளுடைய தேடுதல் எல்லாமே இந்த நாகர்கோயில் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இங்கே ஒரு ஆன்மா கூட வந்திருக்காது. தான் வீடு நல்லா இருக்கணும், தான் புள்ள நல்லா இருக்கணும், தன்னுடைய வாழ்க்கை இருக்கணும், தனக்கு ஏதாவது கிடைக்கணும், தன்னுடைய வாழ்க்கையில் சில நெறிமுறைகளை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறதா இருக்கும். ஆனால் எங்களை மாதிரி ஆளுங்க அந்த தான் என்ற சொல்ல பிறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி வடிவம்லாம் கிடைக்கப்பட்டது. அப்போ அவங்களுக்குள்ள நான் அந்த ஊருக்கு நான் போயிருக்கேன். எங்கள் அந்த கோம்பையில். அந்த கோம்பை கோம்பை மட்டும் கிடையாது, அந்த பகுதியை சுற்றி தேனியே ஒரு சித்தர்கள் ஊர் தான். நிறைய ஊர் சித்தர்கள் ஊர் தான். நாகர்கோயிலும் சித்தர்கள் ஊர் தான். ஆனால் தெரியாமல் தான் இங்கே நிறைய பேர் மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்குறாங்க. இது ஒரு சித்தர் ஊர்னு தெரியாது. இது யாரோ ஒரு ஊர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சித்தர் வாழ்கிற சித்தர் பூமின்னு சொல்லக்கூடிய சித்தர்களுடைய அந்த இருப்பிடம். சித்தர் அப்படின்னா என்னென்னா சிவன்னு பொருள். சித்தர்னா சித்து பண்ணுறவங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. சித்தர்னா குடுகுடுப்புக்காரவங்க கிடையாதுங்க. சித்தர்னா இந்த உலகத்திலே உயர்ந்த சிவன் அப்படின்னா, சிவன்னா என்னன்னா சூரியன்னு பொருள். புரியுதுங்களா? இந்த உயிர் படைப்பு இருக்குல்ல, இந்த படைப்பு இங்கே இருக்கிற சித்து, இங்கே இருக்கிற வாக்கு, இங்கே இருக்கிற சாமியார், இங்கே இருக்கிற மடம், இங்கே இருக்கிற மடாதிபதிகள், இங்கே இருக்கிற செல்வந்தர்கள், இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள், இங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே நிலவுலேருந்து உருவாகுறவங்க. ஆனால் சித்து, உண்மையான சிவன்கிறவன் சூரியன்லேருந்து வரவன். அவன் சூரியன். நம்ம தெருவில் நம்ம சவுத்தில் வரைஞ்சி வச்சிருக்க சூரியன், தமிழ்நாட்டில் இருக்க சூரியனை நான் சொல்லலை, ஆகாயத்தில் இருக்கிற சூரியனை சொல்கிறேன். அப்போ அந்த சூரியன் தன்மை அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த தன்மை, உயர்ந்த வடிவம். அப்போ அந்த வடிவத்துக்குள்ள ஒரு வடிவம் கிடைக்கணும். அப்போ தேனியில் அந்த கோம்பையில் அந்த பக்கம் கம்பம் மேடுன்னு சொல்லுவாங்க. அந்த மேட்டில் பார்த்தீங்கன்னா கேரளா அந்த பக்கம். அங்கே அந்த ராமக்கல், அந்த ராமருடைய பாதம், ராமருடைய கல்லுன்னு இருக்கின்ற ஒரு மிக சக்தி வாய்ந்த நாகசக்திக்குரிய இடம். அந்த இடம் மிக மிக ஒரு கைலாயம் மாதிரி ஒரு அமானுஷ்யமான ஒரு இடம், அதிசயம் நிறைந்த இடம். அது கேரளா பார்டர், கேரளாவோட அது கேரளா இருப்பிடம். அதிகமான தமிழ்நாட்டில், ஏசியாவிலே, உலகத்திலே சுத்தமான காற்று கிடைக்கிற இடம் அந்த இடம். 2வதாக இருக்குது. முதல்ல இன்னொரு காடு இருக்குது, 2வது சுத்தமான காற்று கிடைக்கிற இடம் அந்த ராமக்கல் பகுதி. அந்த முல்லை பெரியார் அணை டேமு அந்த பகுதியை சுற்றி இருக்குது. அந்த பகுதியில் நம்ம போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு, பிக்னிக் மாதிரி போகல, இந்த பிரபஞ்சத்திலேருந்து போக வச்சுட்டு நம்ம அங்கே இருக்கிறோம். அந்த மேட்டில் மேலே ஒரு மலை, யாருமே போக முடியாது, துண்டிச்சு ஒரு மலை நிற்கிது. அந்த மலை தான் இந்த ராமக்கல்ங்கிறது. அந்த ஊருக்கும் அந்த செயலுக்கும் அடையாளம். அது ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு இடம். அந்த இடம், அந்த மலைக்கு கீழே அடிவாரம் எதுனா கோம்பை. கோம்பையில் கீழே ஒரு நாராயணனோட பெருமாள் கோவில் இருக்குது. அந்த ஊரில் தான் இவங்களுக்கு அனுபவம் கிடைச்ச இடம். இவங்க அந்த இடம் சாதாரண இடம் கிடையாது. அந்த மலைத்தொடருக்கு, எல்லா மலைத்தொடருக்கும் நம்ம ஆளுங்க ஏறிடுறாங்கல்ல, அந்த மலைத்தொடரை ஏற முடியாது. அந்த மலைத்தொடரை கேரளா பார்டர்லேருந்து இருக்கிற சுற்றுலா பயணிகள் மலையோடைய உச்சியை இன்னொரு மலையிலேருந்து பார்க்க தான் முடியும். அதே மாதிரி கோம்பையில் போனால் அந்த மலையோடைய அடிவாரத்தை தான் பார்க்க முடியும். அந்த அடிவாரத்தில் தான் அந்த கோவில் அமைஞ்சிருக்கு. அப்போ மேலே தியானம் பண்ணி அந்த மலைக்கு எதிரில் இருந்து தியானம் பண்ணிட்டு அங்கேயே இருந்துட்டு அதுலேருந்து கீழே கோம்பைக்கு நம்ம வர்றோம். அப்போ இங்கே என்ன வடிவத்தில் இவங்களுக்கெல்லாம்னா ஒரு அலைவரிசை இவங்களுக்குள்ள
ஏதோ ஒரு இடத்துல ஊடுருவி உள்ள பூந்துரும். அப்ப அந்த அலைவரிசையோட தீவிரம் சந்திர தன்மையில இங்க தியானம் பண்ற நிறைய பேருக்குள்ள, பக்தியில இருக்கிற உங்களுக்குள்ள எல்லாம் சந்திர தன்மை இருக்கும்போது நீங்க தப்பிச்சுக்குவீங்க. சூரிய தன்மை வந்துச்சுன்னா உங்க சித்தம் கூட கலங்கிடலாம், நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாம கூட போயிடலாம், தன்னையும் மறந்துடலாம். அதுதான் சிவத்தன்மைங்கிறது, சிவன்கிறது. சிவன் யாருன்னா தன்னையே மறந்தவர்னு பேரு. அப்ப இவங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா சந்திர தன்மை கிடைக்கல, சூரிய தன்மை கிடைச்சிருச்சு. அதான் சந்திரனும் சூரியனும் இணைந்த ஒரு சிவத்தன்மை கிடைச்சிருச்சு. அப்ப இவங்க என்னன்னா உடை, உணவு, ஊரு, உறவு எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அந்த சிவத்தன்மைங்கிறது எல்லாத்தையும் மறந்துட்டு, தன்னையும் மறந்துட்டு கால் போன போக்குல நடப்பாங்க. வெறும் அலைவரிசை தான், உடல் இருந்தும் காத்து மாதிரி செயல்படுவாங்க. அப்ப ஒரு இடத்துல நிரந்தரமா இருக்க மாட்டாங்க. அப்ப தனக்கு எந்த பொருள் வேணும்னு கேட்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க, மௌனமா ஆயிடுவாங்க. அவங்க நிர்வாண நிலைங்கிறது நிலவோட தன்மை, கோமணம் கட்டுறதுங்கிறது சூரியனோட தன்மை. உலகத்திலே ரொம்ப உயர்ந்தது கோமணம். எல்லாரும் நம்ம ஊர்ல யார் வேணாலும் தியானம் பண்றவங்க கோமணம் கட்டிட்டு அலையிறாங்க பாரு, அது கிடையாது. கோமணம் எப்ப கட்டணும்னா ஒருத்தன் சிவனா மாறினதுக்கு அப்புறம் தான் கோமணம் கட்டணும். இதை நிறைய பேருக்கு தெரியாது. தியானம் பண்ற நிறைய பேர் கோமணம் கட்டிட்டு உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காங்க, அது பாவம். அது அப்படி கிடையாது. ஒரு பொருள் இந்த தலையில முக்காடு போடுறதா இருக்கட்டும், கோமணமா இருக்கட்டும், இதெல்லாம் அந்த அனுபவம் பெற்றாதான் அதை நீ அனுபவிக்க முடியும். அது உன்னை தேடி வரும். நீயா தலையில ஒரு 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 முண்டாசை கட்டிக்கிறது, இல்ல தலப்பா கட்டிக்கிறது, இல்ல ஒரு கோமணத்தை கட்டிக்கிறது, இதெல்லாம் அனுபவம் பெறாம செய்யக்கூடாது. தூண்டும். சந்திரனுடைய தன்மை, குண்டலினி சக்தியோட தன்மை, நிலவோட தன்மை, நாகத்தோட தன்மை ஒரு மனிதனை ஈர்க்கும், தூண்டும். ஆனா சூரியன் தூண்டாது, இப்படி ஆழ்ந்துடும், ஒன்றும் இல்லாம ஆயிரும். அப்ப ஒன்றும் இல்லாத செயல தான் வீட்டை திறந்தாரு, ஊரை திறந்தாரு, எல்லாத்தையும் திறந்தாரு. திறந்துட்டு கால் போன போக்குல இவங்க வந்தாங்க. அப்ப இவங்களுடைய அலைவரிசை எந்த எந்த நகரத்தை நோக்கி போகணும், எந்த இடத்தை நோக்கி போகணும்னா, உடல் இருந்தும் ஒரு காற்று மாதிரி இவங்க கோம்பையிலேருந்து பிறப்பிட்டு வந்தாங்க. பிறப்பிட்டு நிறைய வடிவங்கள்ல, நிறைய இடங்கள்ல அந்த காற்று எங்க அவங்கள ஒரு இடத்துல அந்த தக்க வச்சு ஒரு இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல இருக்க வச்சு ஒரு பெரிய பணியை இவங்களுக்குள்ள நடந்துச்சு. இவங்க யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்கன்னா, இவங்களுடைய பிரெயின் நம்மளை மாதிரி வேலை செய்யாது, நம்மளை மாதிரி ஒரு வழக்கமான ஃபார்முலாவில் இருக்காது. சூரியன் தன்மைங்கிறது வழக்கமான ஃபார்முலாவில் சோறு வேணும், தங்கறதுக்கு இடம் வேணும், இதெல்லாம் கேட்காது. சந்திரன் தான் கேட்கும், சூரியன் கேட்காது. சூரியனுடைய தன்மை ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. அது வெறும் பனி மட்டுமே செய்யும், ஆனா அது மௌனமா செய்யும். அதுதான் அதோட விஷயம். இப்ப இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இப்படி ஒவ்வொரு போக்குலையா நிறைய விஷயங்களை பேசாமலே நிறைய இடங்கள்ல பார்த்து அவங்களுக்கு அந்த இடத்தையோ எல்லா சூழல்களையும் இவங்களால மாற்ற முடியும். ஒரு பட்டை மரத்தை பூ பூக்க வைக்க முடியும். ஒரு ஒரு கா ஒரு ஒரு ஒன்றுக்கும் உபகாத ஒரு மண்ணை விளைய வைக்க முடியும். ஒன்றுக்கும் உபகாத ஒரு மனிதனை உருவாக்க முடியும். இவங்களுடைய செயல்பாடுகள்லாம் யாராலையும் ஒரு கணிக்க முடியாத ஒரு செயல்பாடுகளா இருக்கும். அந்த மாதிரி ஒரு வடிவத்திலிருந்து தான் இவங்களுக்குள்ள இருந்தது. அப்ப இவங்களுக்குள்ள இருக்கிற உடல், இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த மனம், இதெல்லாம் வேலை செய்யாது. அப்ப தன்னை யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. தன்னுடைய தனக்காக ஒரு நீரை தலையில ஊற்றிக்கிறதோ, குளிக்கிறதோ, சாப்பிட்றதோ, டைமிங்க்கு நடந்துக்கிறதோ எதுவுமே இவங்களால செய்ய முடியாது, செஞ்சுக்க மாட்டாங்க. அதுதான் அந்த சூரிய தன்மைங்கிறது, அதுதான் அந்த சிவனுடைய தன்மைங்கிறது. அப்ப அவங்க கிட்டேருந்து 24 மணி நேரமும் காலை மாலை இரவுன்னு பார்க்காம இவங்க எனி டைம் ஒரு வேலை நடந்துகிட்டே இருக்கும். அந்த வேலை தான் சுழற்சி, அந்த வேலை தான் காற்று, அதுதான் சூரிய தன்மை. அது எப்பயுமே, எப்போ தூங்குறாங்க, எப்போ நடக்கிறாங்க, எப்போ போறாங்க, எங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, இவங்களுக்கு கணிக்க முடியாது, இவங்களை யூகிக்க முடியாது. இவங்க கூட பணிவிடை பண்ண யாரை வேணாலும் கூப்பிட்டு கேளுங்க, இவங்களுக்கு எந்த ப்ரோக்ராமும் சொல்ல முடியாது, எந்த ஷெட்யூலும் போட முடியாது. டீ கொடுக்கலாம், பழம் கொடுக்கலாம், சாப்பாடு கொடுக்கலாம், உடை கொடுக்கலாம். அவங்களா தேவைப்பட்டாதான் அந்த அலைவரிசையை கையில எடுக்கும், என்ன தொடாது. யாரையும் குறிப்பிட்டு இவங்க அவங்கன்னு பார்க்காது. அந்த உயிரை, அந்த ஆன்மாவை கண்டறிஞ்சுதான் அது பார்க்கும். ஸ்பெசிஃபிக்கா இவங்க அவங்கெல்லாம் பார்க்காது. இந்த மாதிரி ஒருத்தவங்க வரப்போறாங்கன்னா தடுத்து ஆட்கொண்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆன்மாவை யார் யார் இருந்து பணிவிடை செய்யணும்னு இதெல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணியிருப்பாங்க.
இவங்க கூட பணி செஞ்சவங்க, இவங்க கூட பயணம் பண்ணவங்க எல்லாம் முப்பிறப்புல தொடர்புல உள்ளவங்க தான். இந்த மாதிரி ஒரு அலைவரிசை வரும்போது அவர்கள் இவங்களை பார்த்துக்குவாங்க, இவங்களோட இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இதோட வடிவம். அப்ப இவங்கள ஒரு ஒரு இயல்பு தன்மையிலேயே மனித குலத்திலேயே மனித வடிவத்தில் இருந்தாலும் மனித தோற்றத்தில் இருந்தாலும் மனிதர்களோட சிங்க் ஆக மாட்டாங்க, மனிதர்களோட ஒட்ட மாட்டாங்க. எந்த சூழல்லையும் இவங்களை நீங்க ஒட்ட வைக்க முடியாது, இவங்களை எந்த சூழல்லையும் நீங்க கணிக்க முடியாது. இவங்களுடைய போக்கை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கடினம். ஆனா இவங்களுக்கு என்ன பெரிய சிரமம் இருக்குன்னா, தான் உடலுக்கு அவ்வளவு பெரிய துன்பம் இருக்கும், அவ்வளவு பெரிய துயரம் இருக்கும், அவ்வளவு பெரிய மோசமான அந்த அலைவரிசை தீவிரமா இருக்கும். ஒரு புயல் காற்று அடிச்சு ஒரு ஒரு 100 மைலுக்கு அப்பா அவ்வளவு வேகத்துல அடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இவங்ககிட்ட வர்ற அலைவரிசை. சூரியன்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சிவன்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி சிவலிங்கத்தை வழிபடுறீங்கல்ல, அந்த மாதிரி சாதாரணமா சிவனுடைய அலைவரிசைன்னு நினைச்சிடாதீங்க. சிவன் அலைவரிசைங்கிறது தீவிரமான ஒரு அலைவரிசை. அது மண்ட மூளை கண்கள் எல்லாம் கலங்கி போயிடும், அப்படி ஒரு மாதிரியான ஒரு சூழலுக்கு மாறிடும். அப்ப இவங்க உடல் எல்லாம் வச்சுக்கிட்டு எவ்வளோ அவஸ்தைப்பட்டிருக்கிறாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. அப்ப அதெல்லாம் தன்னையே மறந்ததுனால அந்த துன்பத்தையே ஒரு அழகாவே எடுத்துக்கிட்டே வாழ்ந்திருக்கிறாங்க. அப்ப உடலை பத்தி எந்த அக்கறையும் பட மாட்டாங்க, எந்த கவனமும் வச்சுக்க மாட்டாங்க. அவ்வளவு பெரிய சூழல்ல மக்கள் பணியே மகேசன் பணின்னு, ஏன்னா உள்ள இருக்கிறது மகேசன். அந்த மகேசன் எத்தனையோ இடங்களுக்கு இங்க இருக்கிற தாவரங்கள்ல இருந்து, இங்க இருக்கிற மண்ணுல இருந்து, இங்க இருக்கிற மக்கள் வரைக்கும் எல்லாத்தையும் ஒரு உயிரா பாக்குறான். கடல்ல இருக்கிற மீனும் இங்க புடவை கட்டிட்டு உட்கார்ந்து இருக்க பெண்ணோ ஆணோ ஒண்ணுதான். மகேசனை பொறுத்தளவுக்கு மீன் வேற, ஒரு பெண்ணு வேற, ஒரு ஆண் வேற கிடையாது. நீங்க மீனை விலங்கா பாக்குறீங்க, அதை சாப்பிட்ற பொருளா பாக்குறீங்க. மகேசனை பொறுத்தளவுக்கு மீனும் ஒண்ணுதான், நீங்களும் ஒண்ணுதான். ஒரு தென்னை மரமோ, ஒரு மாமரமோ, இல்ல ஒரு நாகலிங்க மரமோ, ஒரு மனிதனுடைய ஒரு உடலோ, அவன் எல்லாத்தையும் ஒரு வடிவத்துக்குள்ள உயிரா தான், அதுக்குள்ள இருக்கிற உயிரை தான் பாக்குறாங்க, அந்த உயிரை தான் மையமா வச்சு வேலை செய்யறாங்க. அப்ப எவ்வளவோ பெரிய வடிவத்துக்குள்ள இந்த இடத்துக்குள்ள ஒரு பேர் அலைவரிசை. நாம நினைச்சு பார்க்க முடியாத, சூரியனை நேரடியா பார்க்கவே முடியாத, சூரியனோட நேரடியா பழக முடியாத, சூரியனோட நேரடியாக பயணிக்க முடியாத சிவன் இந்த உலகம் தோன்றிய காலத்திலேருந்து யாரெல்லாம் பேசிக்கிட்டே வர்றாங்க. சிவனை யாரு பார்த்திருக்கா? சிவன் எப்படி இருப்பார், என்ன மாதிரி வடிவம், யாருக்கு தெரியும்? சிவனுடைய ஒட்டுமொத்தமான இந்த உலகத்துல திருவாசகத்தை படிக்கிற எல்லா பேருமே சிவன்னா யாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ஆவுடையையும் லிங்கத்தையும் கை காட்டுவீங்க. இல்லைன்னா நாகம் தலையில அந்த நாகத்தை சுத்தி கழுத்துல உட்கார்ந்துருக்கிறாரு, புலித்தோல்ல உட்கார்ந்துருக்காரு, அந்த உருவத்தை காட்டுவீங்க. இல்லைன்னா சூரியனையே காட்டலாம். வேற சிவத்துக்கு உங்களுக்கு என்ன அடையாளத்தை காட்ட முடியும்? அப்படியாப்பட்ட ஒரு தீவிரமான அலைவரிசையை பார்க்க முடியாது. ஆனா அந்த மாதிரி ஒரு அலைவரிசை இவங்க உடல்ல உங்க ஊருக்குள்ள ஒரு சிவன் நடமாடி இருக்கு, ஒரு சிவன் வாழ்ந்திருக்கு, ஒரு சிவன் இருந்திருக்கு. அது எவ்வளவு பெரிய விஷயம்! இது கற்பனையில கூட பண்ணி பார்க்க முடியாது, ஒரு யூகிக்க கூட முடியாது. அப்படியேப்பட்ட ஒரு பேர் செயல், பேர் வடிவம். இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இதை நான் ஓரளவு சொல்றேன்னா, என்னுடைய வாழ்க்கையில சாப்பாட்டுக்கு சிறு வயதிலிருந்து குழந்தையிலிருந்து நல்ல செல்லமா சாப்பிட்டு வளர்ந்தவன். நான்லாம் ஊரில் சாப்பாட்டு பிரியர், என் பேரே சாப்பாட்டு பிரியர் தான். அந்த மாதிரி நல்லா சாப்பிட்டு கிராமங்கள்ல நல்ல வளர்ந்த போது நம்ம ஆசை பாசம் இந்த மாதிரி வளர்ந்து ஒரு 20-22 வயதுக்கு மேல இந்த ராமகிருஷ்ணர் விவேகானந்தருடைய நிறைய அந்த அந்த உரையாடல்கள்லாம் ஸ்பீக்கர்ல கேட்டு 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 எனக்குள்ளே ஒரு மாற்றம் ஆகிப்போச்சு. அப்ப நல்லா இருந்த உடல், நல்லா இருந்த மனிதன், நல்ல சோறு தின்ன மனிதன், வேலை குடும்பம் இந்த மாதிரி இருந்த ஒருத்தனுடைய வாழ்க்கையில ஒரு காற்றுடைய ஒரு அலைவரிசை என்னை முற்றிலுமாக மாத்துது. என்ன மாத்துதுன்னா, அந்த உணவை, தேவையற்ற உணவை அதுவே மறுக்குது, வேண்டாங்குது. அது வரைக்கும் அந்த உணவை கொண்டாடியதை அந்த உணவை அதுவே ஏற்றுக்கொள்ள மாட்டுது, அதுவே நிராகரிக்குது. இந்த மாதிரி என் வாழ்க்கையில எத்தனையோ வடிவங்களை நான் உதறி இருக்கேன், நான் தூக்கி போட்டிருக்கிறேன். நானா அதுவா இங்க சாமி கும்பிட்ற எல்லா பேரும் கடவுளுக்கு பயந்துக்கிட்டு ஒரு வேலை பண்றாங்க. என்ன வேலை பண்றாங்கன்னா, கரிமீன் சாப்பிட்றத விடுறாங்க, இல்ல கரிமீன் சாப்பிட்டதை குளிச்சுட்டு வர்றாங்க. ஆண் பெண்ணா கணவன் மனைவியா நைட்டு இணைகிறாங்க. காலையில தலையில சொம்பு எடுத்து தண்ணியை தலையில ஊற்றிக்கிட்டு அடுத்த நாள் காலையில் கோயிலுக்கு உட்காந்துக்கிறாங்க. அப்புறம் வீட்டுக்கு தூரம்னா அது ஒரு தீட்டுங்கிறாங்க. 3 நாள் கழிச்சு திருப்பி தலையில தண்ணியை ஊற்றிக்கிட்டு அவங்க ரொட்டீன் வேலைக்கு வந்துடுறாங்க.
இந்த மாதிரி ஒரு வடிவத்துக்குள்ள தன்னை வேற வடிவத்துக்குள்ள மாத்துறாங்க, ஒரு வடிவத்தை செய்யறாங்க. இந்த வடிவம்லாம் என்ன, இந்த தத்துவம்லாம் என்ன, இந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் என்ன, தண்ணின்னா என்ன, எதற்காக ஒரு மனிதன் குளிக்கிறான், ஒரு மனிதன் கடவுளுக்கு ஏன் பயப்படுறான், இதெல்லாம் இந்த அலைவரிசை எனக்குள்ள காட்டி கொடுத்துச்சு. எனக்குள்ள ஒரு செயல் செஞ்சுச்சு. எனக்குள்ள தியானம் வந்துச்சு. அந்த தியானம் குழந்தை மாதிரி இருந்துச்சு. ஆனா எனக்குள்ள உள்ள வந்திருக்க காற்று ரொம்ப பெரியவரா இருந்தார். ஆல்ரெடி தியானத்துல ஜெயிச்சவரா சாதிச்சவரா இருந்தார். ரெண்டு வடிவத்தை நான் பார்த்தேன். ஒண்ணு, குழந்தை மாதிரி தவழ்ற என்னுடைய தியானம், என்னுடைய உடல். பெரியவர், ரொம்ப பெரியவரா, ரொம்ப வயதுல மூத்தவரா, ரொம்ப எல்லாத்துலயும் நிதானமா ஒரு வடிவமா ஒரு தியானமாவே இருக்கிறவரு எனக்கு தியானம்னா எப்படிங்கிற அந்த வடிவத்தை எனக்குள்ள உணர்த்திக்கிட்டே இருந்தார். சாப்பாடுனா என்ன, தூக்கம்னா என்ன, நம்மளுடைய வழிபாட்டு முறைகள்னா என்ன, எல்லாத்தையுமே எனக்குள்ள இருந்து உணர்த்தப்படுது. அப்ப நாம் பேசுறது எல்லாமே வார்த்தையா இருந்துச்சு, கவிதையா இருந்துச்சு, இலக்கியமா இருந்துச்சு. அதை எல்லாமே ஒரு அலைவரிசையா மாறுனுச்சு, ஒரு உயிரா மாறுனுச்சு. அந்த உயிரா மாறினதுக்கு நாகர்கோயில் சுற்றில நிறைய நுட்பமான இலக்கியம் சார்ந்த மலையாளம், நாகர்கோயில், கன்னியாகுமரியில் நுட்பமான எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க. இந்த ஊர்ல ரொம்ப நுட்பமான எழுத்துகள், படிப்புகள் இங்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஆரோக்கியம் நிறைந்த படிப்பாளிகள் இங்க இருக்கிறாங்க. ஆனா அந்த படிப்பு உயிரா இருக்கா அப்படின்னா அது கேள்விதான். படிப்பா இருக்கக்கூடாது. வள்ளுவனையோ திருவள்ளுவரோ வணங்குறது காரணம் படிப்பா இல்ல, எழுத்தா இல்ல, உயிரா இருக்கு. நால்வரை வணங்குறோம். நீங்க மாணிக்க வாசகருடைய பாடலை படிக்கிறீங்கன்னா அது எழுத்து கிடையாது, அது உயிர். அந்த உயிரை படிக்கும்போது இந்த உலகத்துல எவன் சந்தோஷப்படுறான்னு தெரியாது. உயிர் சந்தோஷப்படும். மாணிக்க வாசகனுடைய அந்த எழுத்துக்களை, திரு வடிவத்தை இங்க படிக்கும் போது தன் உயிர் சந்தோஷப்படுன்னு யாருக்கும் தெரியாது. நீங்க பாடும்போது மாணிக்க வாசகனை சந்தோஷப்படுத்துறதுக்கோ, இங்க இருக்கிற சிவலிங்கத்தை சந்தோஷப்படுத்துறதுக்கோ, இங்க இருக்கிற சுத்தி இருக்கிற மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நீங்க படிக்கலாம். ஆனா உங்களுடைய கஷ்டம் தீர்றதுக்கும் படிக்கலாம். அதோடைய தீர்வு என்ன தெரியுமா? மாணிக்க வாசகனும் சொல்றது, சிவனும் சொல்றது, உயிர் கஷ்டத்தில் இருக்கு, அதுக்கு ஒரு தீர்வுக்கு தான் அந்த எழுத்தே கொடுக்கப்பட்டது. உயிர் தன் உயிரை அறியறதுக்கு இன்னொரு உயிர் தேவை. அதுக்காக தான் உயிரும் இணையணும், உயிரும் சேரணும், உயிரும் பயணிக்கணும். உடலும் சேர்றது, உடலும் பயணிக்கிறது, உடலும் ஆசைப்படுறது, உடலும் எல்லா வடிவத்தையும் பகிர்ந்துக்கிறது செத்து போயிடும். ஆனா உயிர் சாகாது. அதான் சாகாதது அப்படின்னா உயிர் தான். அப்ப உயிருக்கான வேலை இருக்கணும். மாணிக்கவாசனுடைய எழுத்து உயிர். அந்த உயிர் வடிவத்தை, அந்த உயிர் தத்துவத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு, நமக்கு காட்டி கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப இங்க இருக்கிற எல்லா எழுத்துக்களுடைய வடிவத்தையும் ஒருத்தர் எனக்கு உணர்த்துறார், எனக்கு சொல்லி தர்றார். மாணிக்கவாசகன் எப்படி இருக்கிறான், எப்படி உருவாகிறான். ராமலிங்க சுவாமிகள்னா என்ன, பொத்தாம்பதுவா 4-6 திருமுறைகளை படிச்சுட்டு அங்க இருக்கிற கோட்பாடுகளை கையில வச்சுக்கிட்டு பயணிக்கிறது முக்கியம் கிடையாது. அவர் எப்படி இருக்கிறார், எப்படி உருவானார், என்ன மாதிரி வடிவம், என்ன மாதிரி சூழல், இடுப்புனா என்ன, இதயம்னா என்ன, தலைனா என்ன, நெற்றினா என்ன, உச்சி தலைனா என்ன, இந்த வடிவத்துக்குள்ள இருக்கிற நரம்பு மண்டலங்கள்லாம் எப்படி வேலை செய்யுது. நம்ம ஊர்ல திருமூலரை படிச்சுக்கிட்டு திருமூலர்னா யாரு, திருமூலர் உடல்ல எங்க வேலை செய்யறான், எப்படி வேலை செய்வான், எப்ப வேலை செய்வான், என்னென்ன நாள்ல வேலை செய்வான், அஷ்டமினா என்ன, நவமினா என்ன, அமாவாசைனா என்ன, பௌர்ணமினா என்ன, மாத பௌர்ணமி, மாத அமாவாசை, இதெல்லாம் எப்படி வழிபாட்டு முறைக்கு வருது, ஏன் வழிபாட்டு முறைக்கு வந்துச்சு, எத்தனை ஆண்டுகள் இந்த அமாவாசை பௌர்ணமி மக்கள்கிட்ட வழிபாட்டுக்கு வந்துச்சு, யார் இதை கொடுத்தா, எதற்காக கொடுத்தாங்க, என்ன வடிவம், இந்த அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் ஒரு உடலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு. இந்த வடிவத்தெல்லாம் ஒரு மூத்தவர், ஒரு மிக நுட்பமானவர், தியானத்திலே உயர்ந்தவர் எனக்கு வழிமுறையா சொல்லித்தர. அப்ப நான் பேச தொடங்கும் போது நிறைய இடங்கள்ல நானே பேசுறதா கூட நிறைய பேர் நினைச்சிருக்கிறாங்க. என்னுடைய வடிவம், என்னுடைய தியானம், ஒரு காலகட்டத்தில் நான் ஒரு குழந்தை, இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லாம வளர்ந்துருக்கேன். ஒரு காலகட்டத்தில் நான் குழந்தை தான். எனக்குள்ளேருந்து வந்த உரை, எனக்குள்ளேருந்து நிகழ்த்தப்பட்ட அத்தனை செயலும், உள்ளிருந்த பெரியவர் உள்ளிருந்த அத்தனை செயலும். இங்க ஒரு பெரியவர் இந்த ஐயாவோட உடல்ல இருந்தாரு, அவருக்கு பேரு சிவன். எனக்குள்ளேயும் ஒரு பெரியவர் இருந்தாரு, அவரால பேச முடியல. என்னால அந்த பெரியவர் என்ன பண்ணார்னா, உன் சித்தம் கலங்கி போயிடாம நான் உன்னை பார்த்துக்கிறேன்னாரு. ஒரு குண்டு பல்புக்கு நடுவுல ஒரு சின்னோண்டு ஒரு செயல் துடிக்கிற மாதிரி ஒன்று இருக்கும்.
அதுதான் அந்த பல்பு எரியறதுக்கு முக்கியமான காரணம். அது கீழே பிரிஞ்சு விழுந்துருச்சுன்னா அந்த பல்பு பீஸா பிரிச்சு எரியலம்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம உடல்ல, நம்ம தலையில இருக்கிறது, நம்மளுடைய இதய பகுதியில் இருக்கிறது, எல்லா இடத்துலையுமே ஒரு கிளாண்டு மாதிரி ஒரு முக்கியமான சில பகுதிகள் இருக்கு. அது கலங்கிருச்சுங்களே, இந்த முட்டையை உடைச்சோன்னா மஞ்சள் கரு கலங்குவாங்களே, அந்த மாதிரி கலங்கிருச்சுன்னா நீங்க சித்தம் கலங்கிட்டா பைத்தியம் மாதிரி ஆயிடுவீங்க. புரியுதுங்களா? பைத்தியம் மாதிரி ஆயிடுவீங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. உங்களுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? உங்களுக்கு தேவைக்காக நீங்க எதையும் செய்வீங்க, எதை வேணாலும் செய்வீங்க. அப்ப இத அவரு சொல்றாரு அந்த பெரியவர், இந்த சித்தம் கலங்கிராம வேலை செய்யணும். அதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்ஸ் வரும்போது இந்த சித்தம் கலங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப எனக்கு சொன்னாரு, உன் சித்தம் ஏன் கலங்கலைன்னா, இந்த ப்ரொஃபஷனல் நீ பல பிறப்புல தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிற. அப்ப தியானம் பண்ணிக்கிட்டே தியானமா இருக்கிறவனுடைய சித்தம் கொஞ்சம் தாக்கு பிடிச்சு நிற்கும். இப்ப ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரெயினர் ஓடிக்கிட்டே இருக்கிறவன், ரன்னிங்ல ஓடுறவன், இந்த கடற்கரையில ஒரு போட்லயோ ஒரு கட்டுமரத்துலயோ நம்ம போனா இறச்சிருவோம். ஆனா ஒரு மீனவருக்கு சும்மா சாதாரணமா கையாளுவது. ஏன்னா இந்த கடலை மட்டும் இல்ல, கடலுக்குள்ள என்ன கெட்டிக்காரத்தனம் இருக்குன்னா, கடல்ல இருக்கிற அந்த உப்பு காற்றை சுவாசிக்க தெரிஞ்சிருக்கணும். அதுதான் கெட்டிக்காரத்தனம். கடல்ல பயப்படுறதெல்லாம் அங்க கிடையாது. கடலையோ உயரத்துல வானத்திலேயோ இல்ல நடுவானிலையோ ஒரு மனிதன் தாக்கு பிடிச்சு நிக்கணும்னா சுவாசம் கரெக்டா இருக்கும். அந்த உப்பு காற்றிலே சுவாசிச்சு அதிலே இருந்து அதிலே பழகி அந்த வெப்பத்தப்ப சூழ்நிலை ஏற்ற மாதிரி உடலை பக்குவப்படுத்திக்கிட்டா அவன் கடலும் ஒண்ணுதான், தரையும் ஒண்ணுதான் அவனுக்கு. அப்ப இந்த மீனவர்கள் சாதிக்கிறது, கடல்ல போய் மீன் பிடிக்கிறது, அங்க கேஷுவலா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் சுவாசத்தால அவங்களுக்கே தெரியாது. இந்த கடல் உப்பு காற்ற சாதாரணமா சுவாசிச்சு பழக்கப்பட்டாங்க. அதனாலதான் காஷ்மீர் மாதிரி அமெரிக்கா மாதிரி நகரங்கள்ல அந்த ஐஸ், அந்த கூலிங்ல அவங்களால இயல்பா இருக்க முடியுது. 7 உடை 6 உடை 3 உடை உடல்ல உடுத்திருந்தாலும் சுவாசத்தை அந்த சில்னஸான காற்றை எடுத்துட்டு உள்ள வச்சு வெளியில கொண்டு வரணும். இப்ப நம்மளால அது முடியாது. ஒரு மாசம் நம்ம போய் அமெரிக்காவில் இருந்தோம்னா போராடணும். ஏன்னா நம்மளுடைய காற்றுடைய நம்ம சுவாசிச்சு வச்சிருக்க தன்மைகள் வேற. இந்த மாதிரி வடிவத்தெல்லாம் எமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு, எனக்கு சொல்லி கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ உன்னுடைய சித்தம் கலங்காம, உன்னுடைய வடிவம் கலங்காம நீ பேசுவதற்கு காரணமும், சில வடிவத்தை செய்யறதுக்கு காரணம், ஆல்ரெடி நிறைய தவம் செஞ்சிருக்கிற, முன்பிறப்புல நீ தவம் செஞ்சிருக்கிற, அதனாலதான் உனக்கு வடிவம். ஆனா அதே வேளையில நீ இன்னும் நிறைய தவம் செய்யணும், பயணம் பண்ணணும். அந்த வடிவத்தையும் மனசுல வச்சுக்க, அந்த வடிவத்தையும் வச்சுக்க. நான் உயர்ந்த கருத்துக்களை சொல்லுவேன், உயர்ந்த சிந்தனையை பேசுவேன். அதனால நீதான் அதுன்னு நினைச்சிடக்கூடாதுங்கிறதையும் எனக்கு பல நாள் உணர்த்தி இருக்கிறாங்க. சமயத்துல என்ன மாதிரி ஆளுங்களுக்குள்ள ஒரு சிறு தவறு கூட நடந்து போயிடும். என்னன்னா, நம்ம கிட்ட பேசும்போது அந்த உயர்ந்த பெரியவர் இருக்கிறாரு, அவரே நாம தான் அப்படிங்கிற மாதிரி சில நாள் நினைக்க கூட வந்துடும். அந்த மாதிரி எனக்குள்ள ஒரு 7-8 தடவை நடந்து அவர் இந்த பெரியவர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்கு. ஒரு பனிஷ்மெண்ட் இல்ல, நிறைய பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்கு. அப்ப அவர் என்ன பனிஷ்மெண்டா கொடுத்தாருன்னா, ஒரு வாத்தியாருக்கும் ஒரு மாணவனுக்கு இருக்கிற மாதிரி தான். எப்பயுமே தான் என்ற அகந்தை மனிதனுக்கு மட்டுமல்ல, இறை சிந்தனையில் இருக்கிறவனுக்கும் வரும், ஒரு குருவுக்கும் வந்துடும். அப்ப அந்த தான் என்றதும் அகந்தையோ, நம்மகிட்ட ஒரு கலை இருக்கு, அந்த மாதிரி நான் தான் பெரிய ஆளு, நான் விரும்பத்தி அப்படியெல்லாம் வந்துடக்கூடாது. அப்ப நீ என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணாருன்னா, ஒரு அனுபவம் பெற்றோம்ல, அந்த அனுபவத்திலே என்னை நிறுத்தி வைத்தார். என்ன நிறுத்தி வச்சாரு. இப்ப ஸ்கூலுக்கு லேட்டா வந்தா வெயில்ல நிறுத்தி வைப்போம்ல, அந்த மாதிரி என்னை நிறுத்தி வச்சாரு. நிறுத்தி வச்சு என்னன்னா, அதுக்குள்ளே உழலு, அதுக்குள்ளே சுழலு, அதுக்குள்ளே கடை, அதுக்குள்ளே இரு. ஒரு நாள் அதுக்குள்ளே இருக்கிறோம்னு ரொம்ப ஃபீல் பண்ணி உருகி ஒரு நாள் நீ செஞ்சதை உணர்வ, தப்ப உணர்வ. அப்ப நான் அங்கிருந்து உன்னை வேற இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு. அந்த மாதிரி ஒரு 7-8 தடவை என்னுடைய தியானத்துல பயணத்துல எனக்கு நடந்தது. அப்ப இந்த மாதிரி தவறுகளும் நம்ம செஞ்சிடக்கூடாதுங்கிறத ரொம்ப கவனமா, ரொம்ப ஆழ்ந்து போய் ஒரு செயல்படுறது. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நம்மளை மாதிரி ஆட்களை தெரியாது. உள்ள இருக்கிறது ஒரு பிரம்மாண்டமான ஒரு அலைவரிசை, அதோடைய வழிகாட்டுதல், அதோடைய வழி நடத்துதல் வேறையா இருக்கு. ஆனா அதே வேளையில அது என்ன சொல்லும்னா, உன் உடல் சார்ந்து, உன்னுடைய சக்கரம் சார்ந்து, உன்னுடைய சுவாசம் சார்ந்தும் நீ வளரணும்.